தமிழ் தேசியத்துக்கான வரையறை என்ன? வெறும் மொழி உணர்வு இன உணர்வா தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம்ங்கிறது வெறும் மொழி உணர்வு இன உணர்வு அல்ல. தமிழர்களுடைய நலன்கள், தமிழ் நாட்டினுடைய நலன்கள், மாநில உரிமைகள் எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. சாதியற்ற நிலையில் எல்லா தமிழர்களும் ஒன்னா சேரணும். ஏன் தாழ்த்தப்பட்ட தமிழர்களை மட்டும் தனியா குடியிருப்புல வச்சிருக்காங்க? அதுக்காக யாரு இன்னைக்கு கவலைப்பட்டிருக்கா? அவங்க தமிழர்கள் தானே. எல்லா தமிழர்களும் ஒன்னா குடியிருப்போம் சொல்லுவோம். அது ஏன் அந்த வாழிடம் தனியா இருக்கு? அதை பற்றி என்னைக்கு நம்ம கவலைப்பட்டிருக்கோம்? என்னைக்கு பேசியிருக்கிறோம்? தருமபுரியில 3 கிராமங்கள்ல போய் பட்ட பகல்ல 6 மணி நேரம் நின்று சூறையாடி தீ வச்சு கொளுத்துனாங்களே, அவங்க எல்லாம் என்ன கன்னடர்களா? தருமபுரியில இருந்த 3 கிராமத்தை சார்ந்தவங்க அவங்க என்ன தெலுங்கர்களா? ஆனால் அதற்காக தமிழ் தேசிய தமிழன் தானே போய் அடிச்சான், கன்னடன் அடிச்சான். அந்த இடத்தில் தமிழ் தேசியர்கள் அவர்கள் ஆதரிச்சிட்டாங்களா என்ன? ஒரு தமிழ் தேசியவாதிகளை வாங்கி வரதில்லை. ஒரு தமிழ் தேசியவாதிகள் அந்த இடத்துல போய் சொல்ல, அந்த மக்களை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லல. போலி தமிழ் தேசியம் அது. தமிழ் தேசியம்ங்கிறது சாதி வரம்பை தாண்டி நிக்கணும். மொழிங்கிற உணர்வோடவும் இனங்கிற உணர்வோடவும் அரசியல் சார்ந்து நிற்கணும். அதுல தமிழ் தேசியவாதிகள் இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு பகுதி சாதியம். தமிழ் தேசியம் என்பதை வெறும் மொழி உணர்வாகவும் இன உணர்வாகவும் பார்க்கிறார்கள். தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வல்ல, இன உணர்வல்ல. போலி தமிழ் தேசியம்னு சொன்னதுனால கேட்கிறேன், உங்கள் தமிழ் தேசியம் எப்படி பார்க்கிறது? விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிற தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். சாதி ஒழிப்புங்கிறது முதன்மைப்படுத்தணும். சாதி அற்ற தமிழர்களா ஒவ்வொருத்தரும் தலை நிமிர்ந்து நிற்கணும். சாதியை மறந்து தமிழர்களா கைகோர்க்கணும். நான் சாதியை அப்படியே தான் வச்சுக்குவேன், உன் ஊரை கொளுத்துவேன், உன்னை அடிச்சு கொலை பண்ணுவேன், உன்னை பட்ட பகல்ல வெட்டி தலையை துண்டாக்கி பந்தாடுவேன். ஆனா தமிழ் வாழ்கன்னு சொன்னா அது எப்படி தமிழ் தேசியமா இருக்க முடியும்? தமிழனை நசுக்கிக் கொண்டே, தமிழனை படுகொலை செய்து கொண்டே, தமிழன் சொத்துக்களை சூறையாடி கொண்டே, தமிழன் வாழும் குடியிருப்புகளை கொளுத்திக் கொண்டே தமிழ் வாழ்கிறது போலி தமிழ் தேசியம் இல்லையா? ஈழத்துல தமிழர்கள் கொல்லப்பட்டா இங்க உனக்கு போராட்டம் நடத்த துணிச்சல் இருக்கு. ஆனா இங்க தருமபுரியில சூறையாடினா, தீ வைத்து கொளுத்தினா உன்னால போராட முடியல. அப்ப யாருக்கு அச்சப்படுற நீ? அப்ப எது தமிழ் தேசியம்? சேரிய கொளுத்தினா அடிவயிறு எரியாது உங்களுக்கு. தாழ்த்தப்பட்ட தமிழன் கொல்லப்பட்டால் உங்களுக்கு மனம் பதறாது. வெண்மணியில 44 பேர், விழுப்புரத்துல 12 பேர், ஊஞ்சனையில 5 பேர், மேலவளவுல 7 பேர், இது மாதிரி எத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க? வேற யாரால? இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே. சாதி ஒழிக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியம். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறோம். இந்திய தேசியத்திற்கு எதிரானது தமிழ் தேசியம். இந்திய தேசியம் தான் இந்து தேசியத்தை காப்பாத்துது. இந்து தேசியம் தான் சாதியை காப்பாற்றுது. சாதி தான் இங்க தீண்டாமையை கடைபிடிக்குது. அப்ப சாதியை ஒழிக்கணும்னா இந்துத்துவத்தை எதிர்க்கணும். இந்துத்துவத்தை எதிர்க்க முடியாதவர்களால் எப்படி தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும்? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அதுதான் தமிழ் தேசியம் நாங்க சொல்றோம்.